ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வளர்த்தது என்னமோ ஒண்ணு ரெண்டு செடிங்க. அதுவும் இந்த கோரை மருகும் விடாம டார்ச்சர் பண்ணிட்டே இருக்குது. பாவம் பட்டன் ரோஸே கதற ஆரம்பிச்சிருச்சு. என்னை விடுங்கடா அப்படிங்கிற அளவுக்கு. அது கேப் இல்லாம தான் படுறது. ஆனா அந்த கேப்புக்குள்ளேயும் பூந்து பூந்து அதுவும் கோரையும் வளர்ந்துட்டே இருக்குது. அதை தான் கிளீன் பண்ணுங்க. கோதுமை மாவு கடையில் வாங்குறது எனக்கு என்ன செட் ஆகுது இல்லைங்க. அதனால நானே மேக்ஸிமம் வாங்கி கிளீன் பண்ணி அரைச்சுக்கிறது. நானும் 2, 3 தடவை தண்ணி ஊத்தி அலாசி பார்த்தேங்க. மேல நிக்கிற தூசு மட்டும் கீழே இறங்குற மாதிரியே தெரியல. சரி, இது நமக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு என்னோட நவீன மெஷின் எடுத்துட்டாங்க. இது தண்ணி வடிக்க வாங்கின சல்லடைங்க. ஆனா ஒரு நாள் நான் தண்ணி வடிச்சதே கிடையாது. ஒன்னா மாவு சல்லடைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல அப்படின்னா இந்த மாதிரி வேலைகளுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சோம்பேறித்தனத்துக்கு ஒரு ரெண்டே கிடையாதுங்க. துணி எடுத்து அலாசி மறுபடியும் அதையும் காய வைக்கணும். அதனால குச்சிப்பையிலேயே தண்ணி வடிச்சிடலாம்னு சொல்லிட்டு குச்சிப்பைக்குள்ள எடுத்து போட்டிருந்தேங்க. எங்க வீட்டுக்காரே அசந்துட்டாரு, வர வர மூளை ரொம்ப வேலை செய்யுதுன்னு. அது இருந்தா நான் ஏங்க இந்த வேலையெல்லாம் செய்யறேன் அப்படின்னு கேட்டு என்னோட வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேங்க. இந்த ஒயிட் கிளாத் ஃபுல்லி க்ளோஸ்டு டைப். இது பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேங்க. இது மெயினா எதுக்கு வாங்கினேன்னு பாத்தீங்கன்னா, 2 கால் உயிரினங்கள் 2 இருக்குங்க நம்ம வீட்டுல. அதை விட்டுன்னு காப்பாத்ததாங்க. ஒண்ணு ஆட்விக்குங்க, இன்னொன்னு கோழிங்க. 2 நாள் நல்லா கோதுமை காஞ்சதுன்னு அதை எடுத்து சளிச்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேங்க. நம்ம அடுத்த எக்யூப்மெண்ட் எதுனா காய் போட்டு வைக்கிற கூட தாங்க. குருணை குட்டி குட்டி குப்பை எல்லாமே வந்துருங்க இதுல சளிச்சு எடுத்தோம்னா அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு சளிச்சிட்டு இருந்தேங்க. கிளீன் பண்ண கையோட கொண்டு போய் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. சூடாறதுக்காக பெரிய குண்டால கொட்டி வச்சுங்க. அது கொட்டினபடியே தான் இருந்துச்சு 2 நாள். 2 நாள் கழிச்சுட்டு அதை பக்கெட்டுக்கு மாத்தினாங்க. இன்னொரு விளாக்ல பாக்கலாங்க. பாய்ங்க.